கணக்கு சொன்ன அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து கம்மங்கூழ் வந்து எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. அதுக்கு வந்து கம்பு எடுத்து வச்சிருக்கேங்க. பாருங்க, இதுதான் கம்பு. இது வந்து இந்த டம்ளர்ல, இந்த சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு ஒரு டம்ளர் கம்பு எடுத்து இதை நல்லா போட்டு அரிச்சு கழியணுங்க. கல்லெல்லாம் இருக்காம நல்லா அரிச்சு கழிஞ்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ இந்த கம்பை எடுத்து தண்ணியில் தான் எடுத்துக்கிறோம். இந்த கழிவுக்கு முன்னாடிங்க இந்த டம்ளர்ல ஒரு 4 டம்ளர் தண்ணியை நம்ம வாங்கி கொஞ்சம் அகலமாக பாத்திரம் எடுத்துக்கணும். அப்போ பொங்கி வராது. இந்த 4 டம்ளர் தண்ணியை இந்த குக்கரில் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம். இப்போ இதை சிம்ல வச்சுட்டு இந்த கம்பை அரிச்சிட்டு காமிக்கிறேன். நீங்கள் எத்தனையோ கம்பங்கூழ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கம்பங்கூழ் இல்லைங்க, கம்பங்கஞ்சி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, கம்பை நல்லா அரிச்சு நல்லா 4 டைம் நல்லா கழிஞ்சாச்சுங்க. கழிஞ்சிட்டு இப்போ இதுக்குள்ள கம்பு பொங்கல தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ இதை நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சு வந்துடலாங்க. நைஸாக அரைச்சு வச்சா நல்லா இருக்குங்க. திருப்பி இருந்து குழந்தைங்கள சாப்பிட மாட்டாங்க. பருப்பே இருந்தாலும் ரொம்ப நல்லா எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சு வந்துடலாம். தண்ணி ஊற்றி நம்ம இந்த அளவு நைஸாக அரைச்சாச்சு. இப்போ எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ குக்கரில் நம்ம ஒரு 4 டம்ளர் தண்ணி வச்சோம்ல, அந்த தண்ணிக்குள்ளே இதை ஊற்றி கலரிட்டே ஊற்றுங்க. இல்லைன்னா கீழே கட்டிக்கிட்டே ஆகிக்கும். இந்த மாதிரி கலரிட்டே ஊற்றிட்டு இந்த மிக்சிக்குள்ள கட்டி அலசி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா தண்ணி கலந்து ஊற்றி கலக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கலக்கிட்டே இருந்தால் நல்ல கம்மங்கூழோட மனம் வருங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கம்மங்கூழ் வச்சிங்க, கம்மங்கஞ்சி வச்சிங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை. மோரெல்லாம் வேண்டாங்க. இது அப்படியே எடுத்து குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கலக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா கலக்கி எவ்வளோ கலக்க முடியுமோ அந்த அளவு கலக்கிட்டே இருங்க. கட்டிட்டாமல் கலக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்க, வேணுங்கிற அளவு கல் கொஞ்சம் போட்டுருங்க. இப்போ நல்லா கலந்துட்டே இருக்க வேண்டியது. நல்லா கமகமகமன் மனம் சூப்பரான வாசம் வருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு இருக்கும். நல்லா கொதிச்சு வருது, நல்லா கொதிக்கும். நீங்கள் பருவரை நினச்சி வச்சிங்கன்னா அது குடிக்க அது வந்து குழந்தைங்களாம் முழுங்கு குடிக்கிறதுக்கு அவ்வளோக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த டேஸ்ட் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் தையே வேண்டியதில்லை. செஞ்ச உடனே குடிக்கலாம். குளிக்க வைக்க தேவையில்லை. சூப்பராக இருக்குங்க. வெயிலுக்கு 2 டம்ளர் குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். பாருங்க, ஃபஸ்ட்டு பொங்குன மாதிரி நுரைச்சி வரும். நுரைச்சி வந்து அதுக்கப்புறம் அந்த நுரைப்பெல்லாம் அடங்கி நல்லா கொதிக்குங்க. அப்போ மனம் வர ஆரம்பிக்கும். அதுதான் அருமையான ஸ்டேஜ். பாருங்க, எல்லாம் இப்போ நுரைச்சி வர மாதிரி வரும். நுரையாட்டம் மேலே மாதிரி வருங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு இந்த நுரைப்பு தண்ணியெல்லாம் போய் நல்லா கொதிக்குங்க. கொதிக்கி தான் மனம் வரும். சூப்பராக இருக்குங்க. பாருங்க, கீழே அரண்டா பக்கம் இருந்தது இப்போ நல்லா நுரைச்சு மேலே எலும்பி வருங்க. இப்போ எலும்பி வரையில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிளறுங்க. கிளறிட்டு அந்த நுரைப்பு தண்ணியெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் கலந்துங்க. இப்போ அப்படியே உள்ள போயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி விட்டு கொதிக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இப்போ நல்லா தலை கொதிக்க ஆரம்பிச்சு. மனம் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. அருமையான கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க. கம்மங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கம்மங்கஞ்சிக்கு கஞ்சி மாதிரி தானுங்க. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை. தயிர், மோர் எதுவுமே வேண்டாம். அது ஊற்றினா நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் எல்லாமே இது சூப்பராக இருக்குங்க. இப்போ அவ்வளோதான் நல்லா நுரைச்சி இல்லை மேலே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பக்கம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மனம் வர ஆரம்பிச்சிருச்சு. அருமையான கம்மங்கஞ்சி ரெடிங்க. பாருங்க, இப்போ அடுத்து வந்து கீழே வச்சாச்சு. இப்போ இது ஆறாக இன்னும் கெட்டியாங்க. ஆறி குடிக்கிறதுனால குடிக்கலாம். இல்லை நம்ம கொஞ்சம் சூடாகவே குடிக்கணும்னாலும் நம்ம கொஞ்சம் ஆற வச்சு குடிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணியில் இதுக்குள்ள பச்சை தண்ணி ஊற்றிக்கூடாதுங்க. நம்ம தனியாக தான் இந்த மாதிரி பச்சை தண்ணி ஒரு சொம்பு எடுத்து வச்சு அது ஒரு 1/4 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் இது ஒரு 2-3 தண்ணி போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா கலக்கிட்டோம்னா கஞ்சி தாங்க சூப்பராக இருக்குங்க குடிக்கிறதுக்கு. இது குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க. நம்ம கஞ்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இவ்வளோ நைஸாக அரைச்சு நீங்கள் செஞ்சு பாருங்க. குழந்தைங்க வந்து பெரியவங்களுக்கு இல்லை விருப்பமாக விரும்பி குடிப்பாங்க. மோர், தயிர், தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி குட்டி சொல்லி இந்த மாதிரி கலந்து அருமையாக குடிச்சிக்கலாம். ஆனால் இது கெட்டியாக சாப்பிட விருப்பம் இருக்கிறோம், கெட்டியாக சாப்பிடலாம். இல்லை கெட்டியாக சாப்பிட பிடிக்கலனா இந்த மாதிரி தண்ணியாக வச்சு குடிச்சிக்கலாம். நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி குடிச்சா கம்மங்கஞ்சி அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. சூப்பராக இருக்குங்க. டக்குனு செஞ்சலாம். பாருங்க, நம்ம இதில் ஒரு கலர் தான் போட்டோம். ஒரு குக்கர் வழி ஆயிருக்கு பாருங்க. இப்போ தண்ணி ஊற்றி கலந்து குடிக்கிற குக்கர் வழி ஆயிருக்கு பாருங்க. அதாவது நோய் தண்ணியெல்லாம் போய் கம்போட இந்த கலர் வந்தாலும் நல்லா குடிச்சு மனம் வர நல்லா குக்கு மனம் வந்தாலும் ரெடி ஆயிடுச்சு அர்த்தம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் தனக்கு பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நாளைக்கு இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.